எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு குறித்தான அந்த மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியிருக்கிறது. இது ஒரு சுதந்திரத்துக்கு பிறகான நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு மாற்றம். டாக்ஸேஷன்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பதாக பிரதமர் மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு பெருமையோடும் பெருமிதத்தோடும் பேசுகிறார்கள். 2.5 ஆண்டுகளில் அவர்களால் சாதிக்க முடிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த ஜிஎஸ்டி மசோதா, ஜிஎஸ்டி என்கிற சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவை இது ஏதோ 2.5 ஆண்டுகளில் மட்டுமல்ல, கடந்த 30 ஆண்டு காலமாக இதற்காக திட்டங்கள் வகுத்து ஒவ்வொரு நிலையிலும் அது கடந்து பாராளுமன்றத்தில் இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. இன்னமும் கூட இது போக வேண்டிய தூரம் என்பது இருக்கிறது. மாநிலங்களுடைய சட்டமன்றங்களில் இது நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. எவ்வளவு சதவீத வரி விதிக்கப் போகிறார்கள் என்பதில் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இதில் இருக்கின்றன. மத்திய அரசாங்கம் ஒரு இலக்கு நிர்ணயித்திருக்கிறது. வருகின்ற 2017 ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இந்த ஜிஎஸ்டி வரியை விதிப்பது நாடு முழுவதும் ஒரே வரி. இதுதான் ஜிஎஸ்டி மசோதாவுடைய ஒரே நோக்கம். பல்வேறு வரிகளை கொண்ட ஒரு விஷயத்தை மாற்றி ஒரே வரியாக கொண்டு வருவது அப்படிங்கிற ஒரு டாக்ஸ் ரிஃபார்மேஷன்ல முக்கியமான ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. சர்வதேச நாடுகளில் பல நாடுகளில் இப்படியான வரி விதிப்பு இருக்கிறது. இந்தியா இப்போது அதில் சேர்ந்திருக்கிறது. இதனால் சாமானியர்களுக்கு என்ன பயன்? சாமானியர்கள் இதில் பாதிக்கப்பட போகிறார்களா அல்லது அவர்களுக்கு நன்மை கிடைக்குமா என்கிற கேள்விகள் எல்லாம் எழுந்திருக்கின்றன. இதில் அரசியல் ரீதியாகவும் கூட கட்சிகள் எடுக்கிற நிலைப்பாடு என்பது பல்வேறு ஆச்சரியமான நிலைப்பாடுகளாகவும் இருக்கிறது. குறிப்பாக மாநில சுயாட்சி என்பது பற்றி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற திமுக இந்த விஷயத்தில் ஜிஎஸ்டி ஆதரித்து நேற்றைக்கு வாக்குப்பதிவு செய்திருக்கிறது நாடாளுமன்றத்தில். அதே நேரத்தில் அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது. ஜிஎஸ்டி மசோதாவை தற்போதைய நிலையில் எங்களால் ஏற்க முடியாது என்கிற அந்த கருத்தை சொல்லி வெளிநடப்பு செய்திருக்கிறது. இப்படியான சூழலில் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்தியா முழுக்க குறிப்பிட்ட மாநிலங்களில் தான் ஆட்சியில் இருக்கிறது. 12-13 மாநிலங்கள் மட்டுமே இருக்கிற சூழலில் மற்ற மாநிலங்களுடைய ஒப்புதலையும் பெற வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அது இன்னும் சவாலாக இருக்குமா? குறிப்பாக உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, பீகார், வெஸ்ட் பெங்கால் உள்ளிட்ட நான் பிஜேபி, நான் காங்கிரஸ் தலைமையில் இருக்கிற இந்த மாநிலங்கள் என்ன செய்ய போகின்றன? இது குறித்தெல்லாம் தான் பேச போகின்றோம். குறிப்பாக இது சாமானியர்களுக்கு எந்த விதத்தில் இந்த வரி மசோதா என்பது பொருத்தமாக இருக்க போகிறது, இது குறித்தும் நாம் விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இன்றைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக டாக்டர் ராஜலட்சுமி, அதே போல அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன், பொருளாதார நிபுணர் திரு சோம வல்லியப்பன், டெல்லியிலிருந்து நம்மோடு கலந்து கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு TKS இளங்கோவன். அனைவருக்கும் வணக்கம். வல்லியப்பன், இது ரொம்ப எளிமையா சொல்லணும், ஏன் இவ்வளவு முக்கியம், இது விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்றதெல்லாம் பல்வேறு கேள்விகள் இருக்கலாம். நீங்களே நம்ம பேசின மாதிரி பட்ஜெட்டை விட ரொம்ப குறிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் வரும்போதெல்லாம் இது குறித்து நாம் விவாதிக்கின்றோம். ஆனால் இது சுதந்திரத்துக்கு பிறகான மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் ரிஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம். கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு சிரமமான விஷயமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனிதரையும் தனிப்பட்ட முறையில் இது ஏதோ ஒரு விதத்தில் பிரதிபலிப்பை உண்டாக்க போகிற ஒரு விஷயங்கிறதுனால தான் நம்ம இதை விவாதத்துக்கு எடுக்கிறோம். இது குறித்து சொல்லுங்க, இந்த ஜிஎஸ்டி மசோதா அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? வரி கட்ட வேண்டும், எல்லோரும் வரி கட்ட வேண்டும் என்று இருக்கிறது. வரியை 2 பெரிய பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். இது வருமானத்தின் மீதான வரி, ஏனைய வரிகள். ஒருத்தருக்கு வருமானம் வந்ததுன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ், நிறுவனங்களுக்கு வருமானம் வந்தால் கார்ப்பரேட் டேக்ஸ், நிறுவனங்கள் பங்காதாயம் டிவிடெண்ட் கொடுத்தா டிவிடெண்ட் டேக்ஸ், இது போன்ற நேரடியாக வருமானம் வந்தால் வரி கட்டுவது என்பது டைரக்ட் டேக்ஸ். இப்போ இந்த ஜிஎஸ்டியில் அந்த டைரக்ட் டேக்ஸை பற்றி எந்த மாறுதலும் கிடையாது. ஸோ எல்லோரும் கட்டப்போகிற வருமான வரியும் அவர்களுடைய கார்ப்பரேட் வரியிலையும் மாற்றம் இல்லை. இப்போ அது தவிர வேற என்ன வரிகள் இருக்கிறது என்றால் அதை மறைமுக வரிகள்ங்கிறாங்க. நாம் வரி தான் கட்டுகிறோம் என்று தெரியாமலே நாம் வாங்குகிற ஒவ்வொரு பொருளிலும், நாம் எடுத்துக்கிற ஒவ்வொரு சர்வீஸ்லையும் ஒரு வரி இருக்கிறது. இப்பொழுது அது வெளிப்படையாக சில சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டால் கூட கண்ணுக்கு தெரியாத வரிகள் அதுக்குள்ள நிறைய இருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உச்சவரம்பு எல்லாம் கிடையாது, எல்லாரும் அதை கட்டிட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு விதத்தில். ஆமா, அவர்களுக்கு வருமானம் இல்லாமல் கடன் வாங்கி செலவழித்தால் கூட ஒருத்தர் இன்டைரக்ட் டாக்ஸ், ஒரு தீப்பெட்டி வாங்கினால் கூட அவர் அதில் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி கட்டி கொண்டு தான் இருக்கிறார். ஆக இந்த 2வது பிரிவில் தான் இப்போ பெரிய மாற்றம் வரப்போகிறது. இப்போ வருமான வரியில் மாற்றம் இல்லை, ஜிஎஸ்டிங்கிறது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது, மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இந்த மாற்றம் நீங்கள் சொன்னது மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகு நடைபெறுகிற ஒரு மிகப்பெரிய மாற்றம் இது. இது பட்ஜெட்டு ரொம்ப அதிகமாக எல்லாரும் விவாதிக்கிறோம். ஆனால் பட்ஜெட் கூட போடப்பட்ட ஒரு பாதைக்குள்ளார இருக்கிற நெளிவு சுழிவுகள் தான் அது, அதுக்கு மேலே அதில் ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஒரு பாதை மாற்றம். ஒரு இந்தியாவில் எப்படி வரி கட்ட வேண்டும் என்று, இது எந்த விதத்தில் ஒரு முக்கியம் சொன்னால், ஒரு வரி சீரமைப்புன்னு சொல்லலாம், இதை புனரமைப்புன்னு சொல்லலாம், இதை ஒரு சீர் செய்வது என்று கூட சொல்லலாம்.
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் நிறைய டேக்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குது, எக்ஸைஸ் டியூட்டி இருக்கிறது. அதுபோல் நீங்கள் ஸ்டேட்டில் ஒரு எக்ஸைஸ் டியூட்டி இருக்கிறது. இப்போ சின்ன தொழில் நிறுவனங்களோ பெரிய நிறுவனங்களோ நடத்துகிறவர்கள் வியாபாரம் செய்கிறவர்கள் எல்லோருக்கும் பாதிப்பு இருப்பது வந்து என்னையா இவ்வளோ விதமான டேக்ஸ். கூடுதலாக வேட்டும் இருக்கு, வேல்யூ ஆடட் டாக்ஸும் வேல்யூ ஆடட் டேக்ஸ் இருக்குது. சென்வேட் என்று சொல்வார்கள், சென்ட்ரல் வேல்யூ ஆடட் டேக்ஸ். இப்போது அந்த எக்ஸைஸ் டியூட்டியை தான் வேட் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆக இவ்வளோ டேக்ஸும் கட்டுகிற போது இத்தனைக்கும் பேப்பர் ஒர்க் இருக்குது. இது ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நிற்க வேண்டியிருக்கு, இதற்கு கையெழுத்து வாங்க வேண்டியிருக்கு, அல்லது கையெழுத்து வாங்குவதற்காக வேற ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்குது. இது போல பல தொந்தரவுகளில் இது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் ரொம்ப கஷ்டம். இது தவிர நமக்கு என்னென்னா 29 மாநிலங்கள், ஒரு மாநிலம் தவிர வெவ்வேறு மாநிலங்களில் வியாபாரம் உங்களுக்கு இருந்தால், எல்லாருக்கும் பல பேருக்கு அப்படி தான் வியாபாரம் இருக்கும், இருந்தால் போச்சு. நீங்கள் இன்னும் பல்வேறு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வேறு வேறு விதமான வரிகள், அதற்கு வெவ்வேறு முறை கலெக்ஷன், இது மாதிரி இவ்வளவு தொந்தரவுகளுடன் வியாபாரம் செய்வதே வேண்டாம் என்கிற அளவுக்கும் இதற்கு கணக்கு கொடுத்து இருந்து வெளியில் வருவதே சிரமம் என்பது போல இருப்பதை மாற்றி அமைக்கிற மொத்த இந்தியாவுக்குமான ஒரே ஒரு வரி என்று கொண்டு வருகிறது தான் இந்த சுருக்கமாக சொன்னால் அந்த வரி மொத்தத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரே அளவீட்டில் கொண்டு வந்து. உங்களோட பார்வையில் இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, ரொம்ப அவசியமான ஒன்று. இப்பொழுதாவது வந்ததே என்று நான் நினைக்கிறேன். இதில் வந்து தற்காலிகமாக சிலர் பாதிக்கப்படலாம், நீண்ட காலத்தில் சிலருக்கு வந்து இழப்புகள் ஏற்படலாம். எப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தாலும் மண்ணை புரட்டி போடுறது மாதிரி சிலருக்கு பாதகமாகவும் சிலருக்கு பாதகமாக அமையும். ஆனால் மொத்தத்தில் இந்த தேசத்திற்கும் இந்த சாதாரண மக்களுக்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. என்ன அடிப்படையில் அதிமுக இதை எதிர்க்கிறது? எல்லோருமே பெரும்பாலான பொருளாதார வல்லுநர்கள் இப்படியான ஒரே வரி அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டு எடுக்கும்போது அதிமுக முக்கியமாக ஒரு 7 அம்சங்கள்ல எதிர்ப்பு தெரிவிக்குது. இல்லை, நாங்கள் ஆக்சுவலாக முதல்ல ஒரு பிலாசபியா இந்த ஜிஎஸ்டி எதிர்க்கல, தெளிவுபடுத்த விரும்புறேன். ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 வருடங்களுக்கு முன்னால காங்கிரஸ் சிதம்பரம் அவர்கள் இதை வந்து எடுத்து கொண்டு வந்தாரு. இந்த கான்செப்ட் வந்து 2006 இருந்து இருக்கு. அதாவது ஒரு ஒன் கண்ட்ரி ஒன் டாக்ஸ், ஒரு நாட்டில் ஒரே விதமான வரி விதிப்பு அப்படின்றது இனிஷியேஷன் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கி 2006 முதல்ல இதை பத்தி பேச ஆரம்பிச்சு. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் அமெரிக்கால இது கிடையாது, யூரோப்பியன் காமன் மார்க்கெட்ல முதல்ல இதை எடுத்து கொண்டு போனாங்க. அவங்க வந்து ஒருங்கிணைத்து கொண்டு வர்றப்ப ஒன் யூரோப் ஒன் டாக்ஸ் ஒரு மாடல்ல கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய முயற்சி எடுத்தாங்க. அந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா பல பிளஸ் மைனஸ் இதை பத்தி பேசப்பட்டது 2006 இருந்து. ஆனா 4 வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் முதல்ல அதை பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தது. இப்ப சிதம்பரம் இப்ப பேசின மாதிரி அந்த நேரத்தில் பிஜேபி அதை பெரிய அளவில் அப்போஸ் பண்ணுச்சு. இதை அடிப்படை கொள்கை அளவிலேயே அதை அப்போஸ் பண்ணிட்டு இருந்தது. அந்த டயத்தில் பாத்தீங்கன்னா கடந்த 2.5 வருஷங்கள்ல பிஜேபி காங்கிரஸ் இரண்டும் வந்து பெரிய அளவில் பேசிட்டு இருந்தாங்க. எம்போர்ட் கமிட்டி ஆஃப் பைனான்ஸ் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி இன்னைக்கு கூட 1 வருஷம் ஆச்சு. அதில் நாங்கள் பங்கு பெற்று இருக்கிறோம். 7 மீட்டிங் நடந்தது. இதுல வந்து எங்களோட பிரச்சனை என்னன்னா 10 விஷயங்கள் அம்மா எடுத்து கொண்டு போனாங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட. அவர் பிரதம மந்திரி பொறுப்பெடுத்து ஒரு மாதத்துல அவங்க மீட் பண்ணப்போ வந்து நாங்க கொடுத்த விஷயம் ஜிஎஸ்டில இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கு. 10 விஷயங்கள். குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் எதிர்க்கிறீங்க? இல்ல, எங்களுக்கு ஃபண்டமெண்டலா இப்ப அன்ரிசால்வ்டா இருக்கிறது 3 விஷயங்கள் சார். அடிப்படையில வந்து எப்படி நீங்க காம்பன்சேட் பண்ண போறீங்க? தமிழ்நாடு வந்து ஒரு தனித்துவமிக்க ஒரு ஸ்டேட், வேற மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், வேற எக்ஸ்போர்ட்டிங் ஸ்டேட். அதிகமா வந்து நம்ம உற்பத்தி செய்வதில் 50% நம்ம வந்து கன்சியூம் பண்றோம். நம்ம நுகர்வதில் வந்து ரொம்ப குறைச்சல் கம்பேர்ட் டு வாட் வி மேனுஃபேக்சர். அதனாலதான் வந்து மிகப்பெரிய அளவில் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். மிகப்பெரிய அளவில் மற்ற மாநிலங்களுக்கு எதுவும் பாதிக்காதுல்ல இந்த வரி சீரமைப்பு. எப்படி பாதிக்குன்னு சொல்றேன் உங்களுக்கு. வந்து இதுல எக்ஸ்போர்ட்னாலும் சரி, நீங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த நிறுவனங்கள் எல்லாத்தையும் நம்ம வரி வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து டெஸ்டினேஷன் பேஸ்ட் டாக்ஸ். இது முன்னால எந்த இடத்துல விற்கிறாங்களோ அந்த இடத்துல வந்து இந்த டாக்ஸ் வரும். இப்போ வந்து எங்க உற்பத்தி பண்றாங்களோ அந்த இடத்துல அந்த டாக்ஸ் இருக்கு. இதுல வந்து ஒரு 10 முக்கிய அம்சங்கள் இருக்கு. அடிப்படையான விஷயம் இதுதான். குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் ஒரே டாக்ஸ். ஓகே, இன்னைக்கு குட்ஸ் டாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25% வரைக்கும் டாக்ஸ் இருக்கு சார். இன்னைக்கு வந்து அது நீங்க பர்பஸை செய்றீங்கனாலும் சரி, டூத் பேஸ்ட் பண்ணீங்கன்னாலும் சரி, கார் பண்ணீங்கன்னாலும் சரி, 25 to 30%. அது 8 விதமான டாக்ஸ் வருது. இதுல வந்து கவுண்டர் வீலிங் டியூட்டி, அந்த டியூட்டி, இந்த டியூட்டின்னு வந்துட்டு இருக்கு. சர்வீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வருஷம் தான் ஆச்சு நம்ம சர்வீஸ் டாக்ஸ் போட ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி சர்வீசஸ்க்கு டாக்ஸ் கிடையாது இந்தியாவில். 12 வருஷத்துக்கு முன்னால ஆரம்பிச்சது, கொஞ்சமா ஏறிட்டே போய் இன்னைக்கு வந்து 14.5% வந்து நிக்குது. 14% பிளஸ் சர்சார்ஜ்ல வந்து நிக்குது. ஆல்மோஸ்ட் 15% அது அவர் முதல்ல சிதம்பரம் கொண்டு வந்தப்ப என்ன சொன்னாரு, இந்த சர்வீஸ் டாக்ஸ் கூடிக்கிட்டே போகும், ஒரு காலகட்டத்தில் குட்ஸும் சர்வீசஸும் ஒன்னா கொண்டு வந்துருவோம், அப்போ வந்து ஒரே டாக்ஸ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது முதல்ல சர்வீஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றப்ப சொன்ன ஒரு விஷயம். எங்களுக்கு வந்து இந்த பிலாசபில எல்லாம் பிரச்சனை கிடையாது. தமிழ்நாடோட யூனிக் பிரச்சனை என்னன்னா, நீங்க காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றீங்க, இழப்பீடு தரேன்னு சொல்றீங்க. அந்த இழப்பீடு முதல்ல நாங்க கேட்டது 5 வருஷமாவது குறைந்தது கொடுக்கணும்னு சொன்னோம். தரேன்னு சொன்னாங்க.
இந்த டாக்ஸ் பில்லை வந்து ராஜ்யசபால கொண்டு வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னால கேபினெட்ல ரிசால்வ் பண்ணி 4 நாளைக்கு முன்னால இம்போர்ட் கமிட்டி மீட்டிங் நடக்குது. நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்ட்டிசிபேட் பண்றோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து வைக்கிறோம். அவங்க நாங்க இந்த 5 வருஷத்தை வந்து ஸ்டாச்சுட்டரி கமிட் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க. கேபினெட் மீட்டிங்ல அடுத்த நாள்ல முடிவு எடுத்து அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு டிராப்ட காட்டுறாங்க, திங்கட்கிழமை பில் வருது, ஞாயிற்றுக்கிழமை டிராப்ட கையில கொடுக்குறாங்க. பார்த்தா அதுல வந்து பார்லிமெண்ட் வில் ஹேவ் த ரைட் டு ரெடியூஸ், அந்த 5 வருஷம் பார்லிமெண்ட் குறைக்கிறதுக்கு அத்தாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுல வச்சிருக்காங்க. இது ஒரு நவநீத கிருஷ்ணன் எடுத்து பேசினப்ப இம்மாரல்னு சொன்னதுக்கு அர்த்தம் இதுதான். என்ன சொல்றீங்க இன்னைக்கு மாத்துறீங்க அப்படின்றது ஒரு கேள்வி. 1% மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் வந்து உற்பத்தி செய்யற மாநிலங்கள் போட்டுக்கிடலாம் அப்படின்னு முதல்ல சொல்லியிருந்தாங்க. அதை வந்து மாத்திட்டாங்க. காங்கிரஸ் கடைசி நேரத்தில் பிரஷர் கொடுத்தாங்க, எங்களுக்கு இது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்பீஸ் பண்றதுக்காக அதை வந்து டிச் பண்ணாங்க. காங்கிரஸ்க்கு என்ன சிக்கல்? அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாமே கன்சூமிங் ஸ்டேட்ஸ், அவங்க கையில இருக்கிறது மகாராஷ்டிரா உற்பத்திக்கான மாநிலங்கள் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா, குஜராத், தமிழ்நாடு தான் சார் அதிகமா வந்து உற்பத்தி மாநிலங்கள்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா. காங்கிரஸ் இது எல்லாத்துலயுமே இழந்துட்டாங்க. அவங்க அங்க வரணுன்ற ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு. அதனால அவங்க ஆர்குமெண்ட் எல்லாமே வந்து கன்சூமிங் ஸ்டேட்டை வச்சு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா இதுல அரசியல் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா வந்து ஒரு கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம மக்களுக்கு, கன்சியூமர்ஸ்க்கு என்ன நல்லது, இண்டஸ்ட்ரிக்கு என்ன நல்லது, ஸ்டேட்டுக்கு என்ன நல்லது, கார்ப்பரேட் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கு. இதுல என்ன இல்லாம இல்ல. இன்னைக்கு பேசுறவங்க எல்லாமே பாருங்க, ராஜீவ் சந்திரசேகர்ல இருந்து எல்லாருமே என்ன சிஏயும் சரி, அவங்க தானே இருக்காங்க, அவங்க தானே ரியாக்ட் பண்ண முடியும். இல்ல இதுல இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா 52% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சார். 52% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி அப்போஸ் பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் 15% டாக்ஸ் இருக்கும். இதுல குறைஞ்சது 18%, 18ல இருந்து 22%க்குள்ள டாக்ஸ் ரேட் வரப்போகுது. இவங்க என்ன ஒரு பிலாசபி அக்செப்ட் பண்ணாங்கன்னா ரெவென்யூ நியூட்ரல் ரேட் RNR ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இப்ப இப்போதைக்கு ஒரு ஸ்டேட் வந்து இவ்வளவு டாக்ஸ் வாங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு குறையாம நாங்க வந்து காம்பன்சேட் பண்ணுவோம். அப்ப அந்த ரெவென்யூ நாங்க என்ன ரேட் போட போறோம்ன்றது வந்து ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு சொல்லி 6 மாசமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியில வந்து பில்ல கொண்டு வர்றப்போ அது பேச்சே இல்ல. ரெவென்யூ நியூட்ரல்ன்ற ஒரு பிலாசபியை கூட அதுல கொண்டு வரல. எங்களோட அப்போசிஷன் வந்து நீங்க ஒரு ட்ராக்ல பேசிட்டு இருக்கீங்க, நாங்க ஒத்துழைச்சிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம், கடைசியில அந்த டிராஃப்ட் பில்ல கொண்டு வர்றப்போ கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அதான் எங்களுக்கு வந்து ஷாக். இதுல வந்து இல்ல கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்தை ஃபெடரலிசம் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் பிஜேபி சொல்றாங்க. ஆனா இதுல வந்து ஒரு போலித்தனமான ஒரு ஃபெடரலிசத்தை காட்டிட்டாங்கன்றது எங்களுடைய கருத்து. ஏன்னா 7 வாட்டி பேசியாச்சு, ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கோம். நீங்க திடீர்னு வந்து ஒரு டீல் நீங்க காங்கிரஸ்ல போடணுன்றதுக்காக மேனுஃபேக்சரிங் டாக்ஸை கேன்சல் பண்றீங்க, ரெவென்யூ நியூட்ரல் ரேட் என்னன்னு அதுல கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. ஏதோ ஒரு ரொம்ப காஸ்மெட்டிக்கா தத்துவம் அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்டேட்டோட அஃபேர்ஸ் மட்டுமே யோசிக்கணுமா, இல்ல சென்ட்ரலோட சேர்ந்து ஸ்டேட்டும் சில நேரங்கள்ல சில மாறுதல்கள் செய்யறோம், இது ஒட்டுமொத்த ஒரு பெரிய மாற்றத்துக்கு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி போறது வாய்ப்பு இருக்கு. அதுவும் மாற வேண்டியது. ரொம்ப என்லைட்டண்டா நேஷனலிஸ்டிக் சித்தாந்தத்தோட தான் அம்மா அவர்கள் இந்த இதுல இவ்வளவு நாள் என்கேஜ் ஆகி இருந்தது. நாங்க கேட்ட 10 விஷயங்கள் எதுவுமே வந்து ஃபண்டமெண்டலி இந்த பிரின்சிபல் உள்ளதான் இருந்து கேட்டுட்டு இருக்கோம். அதுல 7 விஷயங்களை ஒத்துக்கிட்டாங்க. மற்ற எல்லா மாநிலங்களும் ரீஜனல் பார்ட்டிஸ் குறிப்பா வந்து அந்தந்த இப்ப வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, மற்ற மாநிலங்கள்லாம் ஒத்துக்கொள்ளும் போது தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை? ஏன் அதிமுகவுக்கு என்ன அதுல சிக்கல் இருக்கு? நாங்க மெயினா கேட்கறது ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டாங்க சார். இது வந்து எவ்வளவு ரேட் இருக்கணும்ன்றதுல இருந்து எந்த மாநிலத்துக்கு எவ்வளவு காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்றது வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவு பண்ணுனாங்க. சரி, அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முதல்ல அவங்க போட்டது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வீட்டோ பவர்ட்டாங்க, மிச்சம் இருக்கிற ஸ்டேட்டுக்கெல்லாம் ஈக்குவல் ஓட்டுட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, 33% சென்ட்ரல் கவர்மெண்டோட ஓட்டிங் ரைட்ஸ், மற்ற எல்லா ஸ்டேட்டும் சேர்ந்து 67%. அந்த 67%ல சிக்கிமுக்கு ஒரு ஓட்டு, நமக்கு ஒரு ஓட்டு. நாங்க என்ன கேட்டோம், ஓட்டிங் ரைட்ஸ் வந்து எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன். இப்ப நாங்க ஜிடிபிக்கு எவ்வளவு பங்களிக்கிறோம், தமிழ்நாடு வந்து 10% பங்களிக்குது. இந்தியாவோட ஜிடிபியில 10% தமிழ்நாடு. அந்த ப்ரொபோர்ஷன்ல நீங்க ஓட்டிங் ரைட்ஸ் கொடுங்கன்னு கேட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணுதான், அவங்க சிக்கிமுக்கும் ஒண்ணுதான், உங்களுக்கும் ஒண்ணுதாங்கிறாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ நாங்க நினைக்கிறோம். ரொம்ப குறிப்பா பாண்டியராஜன் அவர்கள் சொன்னதுல 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒன்னு வந்து காங்கிரஸோட பிரஷருக்கு பாரதிய ஜனதா இது வந்து மாறிடுச்சு, கடைசி நாள்ல மசோதாவை திருத்துறீங்க. இன்னொன்னு எல்லா மாநிலங்களையும் ஒரே நிலைப்பாட்டில் வைக்கிறது. ஒரு டெவலப்டு ஸ்டேட் இதுக்காக பாதிக்கப்படணுமா? இப்ப தமிழ்நாடு வந்து முன்னேறிய ஒரு மாநிலம்ங்கிறதுனாலேயே இந்த பாதிப்புக்கு உள்ளாகணுமாங்கிற 2 விஷயங்கள் இருக்கு. அதாவது முதல்ல ஜிஎஸ்டி மசோதா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகத்தில் இது வந்து ஒரு கோல்டன் லெட்டர் டேன்னு சொல்லணும். இத்தகைய ஒரு மசோதாவை நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதை நிறைவேற்றியிருக்கோம் பார்லிமெண்ட்லங்கிறத. இது வந்து அவரே சொன்னார், நம்ம பாண்டியராஜனே சொன்னார், இது 1 country 1 tax சிஸ்டம். நிச்சயமாக இது ஒரு ஐடியல் ஆப்டிமல் ஒரு டேக்ஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு டேக்ஸு, சரி இது ஜிஎஸ்டி டேக்ஸ்ன்னு கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலாக அவர் சொல்லும்போது என்ன சொன்னார் வந்து,
ஏற்கனவே நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட கிரீவன்ஸ் எல்லாம் எடுத்துக்கல அப்படின்னு. அப்படி கிடையாது. 2003 கெர்லோஸ்கர் இதோட டாஸ்க் ஃபோர்ஸோட ரிப்போர்ட் வந்தது. அதுக்கு பிறகு படிப்படியாக ஒன்னொன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்துருக்கோம். 2010 இது எல்லாம் யூபிஏ பண்றாங்க. இடையில எல்லா விஷயங்களையும் யூபிஏ அரசாங்கம் பண்ணுகிறது. யூபிஏ 1 யூபிஏ 2 கடைசியாக வந்து அதை அறுவடை செய்கிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதா? இதுக்கான பலனை அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் இன்னைக்கு முன்னின்று நாங்க வந்து இது பேங்க்ல வந்து அக்கௌண்ட் கொண்டு வரதா இருக்கட்டும், இதெல்லாம் 3 மாசத்துல நாங்க எத்தனை கோடி பேருக்கு நாங்க அக்கௌண்ட் கொண்டு வந்தோம். அந்த மாதிரி முனைப்போட செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் பிஜேபி அரசாங்கங்கிறது இங்க ஒத்துக்கணும். அதாவது இந்த பில்லை நம்ம பாஸ் பண்ணணும், அப்படியே வேகா விட்டுறக்கூடாது, விட்டுட்டே போகலாம் இல்லையா? காங்கிரஸ் கவர்மெண்ட் விட்டு போன மாதிரி அந்த மாதிரி பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், அவங்க கவுன்சில் அதுல மாற்று கருத்து இல்ல. இதுல தொடக்கம், அதாவது அதை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு வந்ததுல காங்கிரசினுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா நீங்க மன்மோகன் சிங் காலத்திலிருந்து இது தொடங்கப்பட்டது. அவர் பினான்ஸ் மினிஸ்ட்ரியா இருந்த காலத்திலிருந்து. அதற்கு பிறகு ப. சிதம்பரம் உள்ளிட்ட பிரணாப் முகர்ஜி எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி இந்த கன்வர்ஷன் தான் கேட்கிறேன். எப்படி இந்த 2 ஆண்டுகள்ல நீங்க வந்து தொடர்ந்து எதிர்த்துட்டு இருந்தது காங்கிரஸ், ஒத்துக்கொள்ளாம இருந்துச்சு. அப்ப பல காம்ப்ரமைஸ்க்கு இடையில பாரதிய ஜனதா இதுக்கு ஒத்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நான் பொருளாதாரம். அது காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல முடியாது. இது அதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரும்பொழுது ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்ம மாற்றும் போது நாட்டுக்கு அது தேவையான வளர்ச்சியை கொடுக்கும். 2% வளர்ச்சி அதை அதிகப்படுத்த போகுது, அந்த விலைவாசியை குறைக்க போகிறது, இந்த டாக்ஸ் இவேஷன் எல்லாம் குறைக்க போகுது, வரி கொடுக்காமல் இருப்பது, இதெல்லாம் சொல்றீங்க. என்ன நம்பிக்கை வரும்? நீங்க ஏற்கனவே நாங்க வந்து பிளாக் மணியை ஒழிச்சிருவோம்னு சொன்னீங்க. வரி ஏய்ப்பு குறையும் பொழுது கருப்பு பணம் குறைய போகுது. வரி ஏய்ப்பு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா கருப்பு பணம் குறைய போகிறது. இங்க வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து மறைமுக வரி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. அதனால இவங்களுடைய டாக்ஸஸ், அதாவது என்டர்டைன்மெண்ட் டாக்ஸா இருக்கட்டும், எல்லா சேல்ஸ் டாக்ஸா இருக்கட்டும், இந்த டாக்ஸ் எல்லாம் அவங்க வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்கு, அவங்க கொண்டு வர வேண்டிய அவங்க சிஸ்டம் ஒண்ணு இருக்கிறது இல்ல. அதனால இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பவர் இருக்கிறது, அவங்களுடைய கவுன்சில் அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கிறது. அது முழுமையாக சொல்ல முடியாது. இப்ப ஸ்டேட்டுக்கு இருக்கிற வர முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து ஜிஎஸ்டி வந்தா முழுமையா வர போறது. இந்தியா ஒரு ஃபெடரல் சிஸ்டம், இன்னும் பெடரல் சிஸ்டம். பெரிய நம்பிக்கை வைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. குஜராத்தினுடைய சீஃப் மினிஸ்டரா இருந்த வரைக்கும் அதை அவர் வலியுறுத்திக் கொண்டிருந்தார். இன்னைக்கு பிரதமரான பிறகு இருக்கிற நம்பிக்கை இருக்கிறதா? அதுக்கான ஒரே மாதிரியான டாக்ஸ் தானே தவிர இது ஒண்ணே எல்லாத்தையும் பூல் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போறது இல்ல. நீங்க முன்ன பாத்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்டுன்னு ஒண்ணு உண்டு. அது வந்து பாப்புலேஷன் வாரியாக, வளர்ச்சியின் வாரியாக, எதுல எல்லாம் ரீஜனல் பேலன்ஸ் அதற்கெல்லாம் பணம் திட்டப்படத்துல பணம் கொடுக்க. அதனால இந்த மாதிரி ஒரு செயல் இருக்கிறது. என்ன பிரச்சனைனா மத்திய அரசாங்கத்திலிருந்து மாநிலங்களுக்கு வருகின்ற நிதி என்பது குறைந்து கொண்டே இருக்கிறது பல்வேறு விஷயங்கள்ல. அப்ப ஜிஎஸ்டி இன்ட்ரோடியூஸ் பண்ண பிறகு முழுமையாக வரி எல்லாம் குறைஞ்சிருது. மாநிலங்களுக்கான தேவைகளுக்கு அவங்க என்ன பண்ண முடியும், அல்லது அவங்களுக்கான உரிமைகளை முழுமையாக வந்து மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிறது அப்படிங்கறது அங்க இருக்கிற சிக்கல். அதாவது இங்க நீங்க பார்க்க போனீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் ஒரு மாநிலம் கிடையாது, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு எல்லாம் வளர்ச்சி அடைந்த மாநிலங்கள், ஓரளவிற்கு வந்து ஒரு மாடலா இருக்கக்கூடிய மாநிலங்கள். ஆகையினால இங்க வந்து தேவைகள் அதிகமாக இருக்கிறது, மானியங்கள் கொடுக்கிறோம், இலவசங்கள் கொடுக்கிறோம், அதற்காக கடன் சுமை 2.5 லட்சம் கோடி ஆயிடுச்சு, அதற்காக பணம் வந்து இதுல இருந்தா கிடைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் மேலும் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ரோட் மேப் டிரா பண்ணணும் அவங்களுடைய வளர்ச்சி பாதைக்காகவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும். இங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகுது, அது ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதாவது ஸ்டேட் கவர்மெண்டோட பிசிக்கல் இம்பேலன்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்காகவும் இது ஒரு சிஸ்டம் வருது. ஆகையினால இந்த ஜிஎஸ்டி என்பது ஒரு நல்ல திட்டம். நம்ம வெளிநாடுகள்ல இதோட நமக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் வந்து 30% வரைக்கும் இருக்கு. அதை நம்ம குறைக்கிற பல வரியான டாக்ஸஸ், அதை நம்ம குறைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் இங்க கொண்டு வரோம். இன்னும் இதுல வந்து நம்ம நிர்ணயிக்கல எவ்வளவு அதிகபட்ச டாக்ஸ் ஜிஎஸ்டி எவ்வளவு இருக்குன்னு 18ன்னு சொல்லிருக்கோம். 18ங்கிறது எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துறாங்க, இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. அதிகபட்சம் இதுதான் இருக்கணும்னு சொல்றாங்க. இருக்கிறது 32%, 35% கூட இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு இளங்கோவன், எல்லோருக்கும் பெரிய ஆச்சரியம் திமுக ஆதரவு நிலை எடுத்தது அப்படிங்கிறதுல. ஏன்னா கூட்டாட்சி தத்துவத்திற்கு எப்பவுமே உரிய இடம் வேணும்னு கேட்கிற, மாநில சுயாட்சி குறித்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி, மாநில சுயாட்சிக்கு மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது இருக்கிறது, அதை எப்படி ஆதரிக்கிறது திமுகங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த கேள்வியை நாங்கள் தொடர்ந்து முதலிலிருந்தே நாங்களும் எழுப்பிக் கொண்டிருந்தோம். இது மாநில உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்று என்று எழுப்பிக் கொண்டிருந்தோம். ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக
இந்த பிரச்சனை மிக விரிவாக அரசியல் அரங்கத்தில் ஆட்சியாளர்கள் மத்தியிலே பேசப்பட்டு இன்றைக்கு அது அந்த பயனாளிகள், அதிலே தொடர்புடையவர்கள், உற்பத்தியாளர்கள், விற்பனை செய்பவர்கள், அதை கன்சியூமர்ஸ் என்று சொல்லக்கூடிய அதனை வாங்குபவர்கள், இவர்களுடைய பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. ஒரு அரசாங்கம் இவர்களை பற்றி கணக்கில் எடுத்துக்கொண்டு இவர்களுக்காகத்தான் அரசாங்கம் நடக்க வேண்டும் என்ற நிலையிலே இவர்கள் அது குறித்து பேச தொடங்கிவிட்டார்கள். இது வருமா வராதா, வந்தால் என்ன நன்மை, எப்பொழுது வரும், இதனால் என்ன பாதிப்பு என்பது அவர்களை தாக்க தொடங்கிய பிறகு பொதுமக்களை தாக்க தொடங்கியது. பொதுமக்கள் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் அரசாகட்டும், இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, கன்சியூமர்ஸ் மூணு சைடும், மேனுஃபேக்சரர்ஸ், செல்லர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் எல்லாருமே அதை பற்றி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அது குறித்து அதோடைய பாதிப்பு எப்படி இருக்கும் அது என்னங்கிறது தெரியல. ஆனால் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று நாங்கள் சொன்ன கருத்து கூட, உற்பத்தி செய்கிற மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், கடைசியிலே அது கன்சியூம் செய்கிற மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது என்பதை சொன்னோம். இந்த இழப்பு ஆமா ஆமாம் ஆமாம். ஆனால் அவர்கள் இந்த 5 ஆண்டு காலத்துக்கு குறையாமல் 5 ஆண்டு காலம் வரை இந்த இழப்பீட்டை சரி செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள். அதிலே நாங்கள் சொன்னோம் 5 ஆண்டு காலம் வரை என்று சொல்லாதீர்கள், 5 ஆண்டு காலத்திற்கு குறையாமல் என்று சொல்லுங்கள் என்று கூட சொல்லி இருக்கிறோம். ஆனால் இது ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்ற காரணத்தினாலே வேறு சில பிரச்சனைகளை பேசுவதற்கான அமைப்புகள் இதன் அடிப்படையிலே தான் உருவாக வேண்டும் என்ற காரணத்தினாலே எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். அனைத்து கட்சிகளும் இதில் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். எதிர்ப்பை பதிவு செய்கிறதுனா அதிமுக வெளிநடப்பு செய்தது, ஆனால் திமுக ஆதரவாக வாக்களிச்சிருக்கிறது. அதிமுக எதிர்க்கவில்லை. அதாவது ஒரு வாக்கெடுப்பு நடக்கும் பொழுது அதிமுக அவையிலே இருந்து அதற்கு எதிராக வாக்களித்திருந்தால் அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். அவர்கள் அந்த சட்டத்திற்கு சில திருத்தங்களை கொடுக்கிறார்கள் என்றால் அடிப்படையிலே அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள், அதிலே சில திருத்தங்களை கொடுத்திருக்கிறார்கள் என்று பொருள். அந்த திருத்தங்களை வலியுறுத்தி இருக்க வேண்டும், அவர்கள் வலியுறுத்தி அவையிலே வாக்கெடுப்பு நடத்தி எதிர்த்து வாக்களித்திருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்யவில்லை. அவர்கள் ஒரு மிகப்பெரிய சட்டத்தை ஏற்கவில்லை என்றால் அவர்கள் திருத்தங்களே கொடுக்க வேண்டியதில்லை. திருத்தங்கள் கண்டிப்பா கொடுத்திருக்கிறோம். இப்ப இதுல மாநில உரிமைகள் பாதிக்கப்படுதா இல்லையா, திமுகவோட பார்வை என்னவாக இருக்கிறது? ஜிஎஸ்டி கொண்டு வருவதன் மூலமாக ஏற்கனவே மாநிலங்களுக்கான வருவாய் என்பது குறைஞ்சிட்டு இருக்கு, மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு என்பது குறைந்து கொண்டிருக்கிறது, பல்வேறு திட்டங்கள். அதாவது இதுல வருவாய் குறைவுங்கிறது என்பதை அவர்கள் ஈடு செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். மாநில உரிமைகள் எங்கே குறைகின்றன என்றால் வரி விதிப்பு முறையை அந்த மாநில அரசுகள் இதுவரை செய்து வந்தன. எந்த பொருளுக்கு வரி விதிக்க வேண்டும், எந்த பொருளுக்கு வரியை குறைக்கலாம், எந்த பொருளுக்கு அதிக வரி விதிக்கலாம் என்பது போன்ற முடிவுகளை மாநில சட்டமன்றம் அந்த முடிவுகளை எடுத்துக்கொண்டிருந்தது. இப்பொழுது மத்திய அரசை எடுக்கிறது என்று கூட சொல்ல முடியாது என்ற நிலையில் ஒரு குழு, சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி என்று இதற்கென்று ஜிஎஸ்டி குழு ஒன்று அமைக்கப்பட்டு அதில் மாநில அரசுகளின் பிரதிநிதிகளும் மத்திய அரசின் பிரதிநிதிகளும் அமர்ந்து இந்த முடிவுகளை எடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் மாநிலத்தின் கருத்துக்கள் வலிமையாக பதிவு செய்யப்படும் என்கிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. திமுக சார்பாக என்னென்ன திருத்தங்கள் கொடுத்தீங்க, இந்த விஷயங்களை நீங்க வலியுறுத்தினீங்க, அதில் ஏற்கப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கிறதா? சில விஷயங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் குறிப்பாக பெட்ரோலியம் பொருட்கள், மது இவற்றிற்கான வரி விதிப்பை மாநில அரசுக்கே விட்டுவிட வேண்டும் என்று சொன்னோம். அதோடு சேர்ந்து புகையிலை மற்றும் புகையிலை சார்ந்த பொருட்களுக்கான வரி விதிப்பை மாநில அரசிடமே விட வேண்டும் என்று சொன்னோம். அதில் அவர்கள் மதுவுக்கான வரி விதிப்பை மாநில அரசுகளிடம் விட்டிருக்கிறார்கள், புகையிலைக்கான வரி விதிப்பை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருத்தத்தை அவர்கள் செய்யவில்லை. இந்த 5 ஆண்டு காலம் வரை இந்த இழப்பு சரி செய்யப்படும், ஈடுகட்டப்படும் என்று அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் 5 ஆண்டு காலத்துக்கு குறையாமல் இந்த இழப்பு செய்யப்பட வேண்டும் ஒத்துக்கொண்ட விஷயத்தை அதையும் அவர்கள் செய்யவில்லை. மாத்திக்கிட்டாங்க. அதையும் செய்யவில்லை.
இன்ஃபேக்ட் ஸ்பெசிபிக்கலி அதை ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த இல்ல 5 ஆண்டு காலம் என்பது இருக்கிறது. ஆனா அவர் சொல்கிற வார்த்தைகள் இருக்கிறதே, 5 ஆண்டு காலம் வரை என்பதற்கும் 5 ஆண்டு காலத்திற்கு குறையாமல் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை தான் நாங்கள் சுட்டிக்காட்டி அந்த திருத்தத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னோம். அவர்கள் 5 ஆண்டு காலம் வரை இழப்பு ஈடு செய்யப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 5 ஆண்டு காலம் வரை தொடர்ந்து ஒரு மாநிலம் இழப்பை சந்தித்தால் அப்படி ஒரு விஷயம் வரும்போது அது எப்போது வேணாலும் மாற்றப்படக்கூடிய சூழல் வருதுல்ல, அதை எக்ஸ்பிளிசிட்டா சொல்லிட்டாங்க. சட்ட திருத்தம் மறுபடியும் மீண்டும் ஒரு அரசியல் அமைப்பு சட்ட திருத்தத்துக்கு இப்போ போக வேண்டும், போவதுதான் முறையானது. நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க திரு இளங்கோவன். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் திரு இளங்கோவன் குறிப்பிட்டிருக்காரு. அதிமுக எதிர்க்கிறது அப்படின்னு அதை சொல்ல முடியாது, வெளிநடப்பின் மூலமாக நீங்க மறைமுகமான ஒரு ஆதரவாக கூட அதை பார்க்க முடியும், அல்லது உபத்திரவம் செய்யல, உதவி செய்யலனாலும் உபத்திரவம் செய்யாமல் அதிமுக ஒதுங்கி கொண்டதாங்கிற கேள்வி இருக்கு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திரு பாண்டியராஜன், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசும்போது குறிப்பாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார் திரு இளங்கோவன். அதிமுக எதிர்ப்புன்னு அதை சொல்ல முடியாது, நீங்க வெளிநடப்பு செய்தது, வாக்கெடுப்புக்கு முன்னதாக வெளிநடப்பு செய்ததை எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்து வைக்கிறார். அது சரியும் கூட. 6.5 மணி நேரத்துல பேசின 20 பேர்ல இந்த ஜிஎஸ்டி பில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ணது ஏடிஎம்கே ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும்தான். அவங்க உபயோகப்படுத்துற வார்த்தைகள் அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அண்ட் இம்மாரல். ஒவ்வொன்றுக்கும் ஏன் இதுக்குன்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கோம். அதனால இதை அப்போஸ் பண்ணலன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லாத பேச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் மாநில சுயாட்சி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்களிக்கிறதுல என்ன பிரச்சனை? நீங்க இப்ப யுனானிமஸா இந்த வாக்கெடுப்புல இது வெற்றி பெற்றிருக்கிறது, மசோதா பாஸ் ஆயிருக்குன்னு வர்றதுக்கு பதிலாக இத்தனை வாக்குகள் எதிர்த்து வந்தது அப்படின்றது. ஏன்னா இது எங்களுக்கு 3 ஸ்டேஜ் இருக்கு சார். இதுல இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பவர் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே பவர் இருக்கக்கூடிய சேல்ஸ் டாக்ஸ் போன்ற 8 விதமான வரிகள் இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் போகுது. ஓகே, இதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்டோட சாராம்சம். குட்ஸுக்கும் சர்வீசஸ்க்கும் ஈக்குவல் ஆக்குறது, டெஸ்டினேஷன்ல டாக்ஸ் பண்றது, மேனுஃபேக்சரிங் ஆரிஜினல்ல டாக்ஸ் பண்ணாம டெஸ்டினேஷன், இந்த 3 தான் இதனுடைய முக்கியமான அம்சங்கள் இன்னைக்கு வந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல. காம்பன்சேஷன் என்ன பிரின்சிபல் தெரியாது, என்ன ரெவென்யூ நியூட்ரல் ரேட்னு தெரியாது. இந்த மாதிரி அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் முடிவெடுக்கும்னு கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல எல்லாருக்கும் காமன் ஓட்டிங் ரைட்ஸ்னு போட்டு விட்டாங்க. எங்களோட பிரச்சனை அடிப்படையா இப்ப 3 பிரச்சனை சார். அண்ணன் சொன்ன அந்த பெட்ரோலியம், டொபாக்கோ, லிக்கர் இதெல்லாம் வெளியே வைக்க ஒத்துக்கிட்டாங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. நம்ம 67,000 கோடி ரெவென்யூ நமக்கு இது மூலமா வருதுங்க, கமர்ஷியல் டாக்ஸஸ் மூலமா. அதுல குறைஞ்சது ஒரு 40,000 இப்ப சேஃபா இருக்கு நம்மகிட்ட. இந்த 3 விஷயங்கள்ல வர்ற இது. அது உங்களுக்கு தெரியும், லிக்கரை பொறுத்த வரைக்கும் குறையத்தான் போகுது. இப்ப இருக்கிறது என்ன இருக்கோ அது அடுத்த 4 வருஷத்துல குறைஞ்சிட்டான் போகுது. ஆனா எங்களுக்கு இஷ்யூ மிச்சம் இருக்கிற 37,000 கோடி 40 போச்சுன்னா 27,000 கோடியில நமக்கு ஒரு காம்பன்சேஷன் வரணும். இதுல ஒரு பகுதி நம்மளே கலெக்ட் பண்ண போறோம். இதுல ஸ்டேட் ஜிஎஸ்டி நமக்கு வந்துரும், அது நமக்கு வந்துரும். சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, இந்த ஐஜிஎஸ்டி இன்டர்ஸ்டேட்டுக்கான ஒரு விஷயம். இதுல மேனுஃபேக்சரிங் டாக்ஸுக்கு 1% சொல்லி 2 வருஷமா பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு கடந்த ஒரு வாரத்துல தான் அந்த 1% டிராப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ஸ்பெஷலா பண்ணிட்டாங்க. எங்களுடைய பிரச்சனை எல்லாமே கடந்த ஒரு வாரத்துல இது நடந்த பல நிகழ்வுகள் ஸ்டேட்டுடைய பைனான்சியல் அட்டானமியை தகத்தெறிகிற மாதிரி ஒரு விஷயம் நாங்க நினைக்கிறோம். அதனாலதான் இதை அப்போஸ் பண்ணிருக்கோம். அடுத்து ஜிஎஸ்டி பில் வரப்போகுது. இப்ப இந்த டிஸ்கஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரிசாவோட ரெப்ரசன்டேட்டிவ் நம்ம ஸ்டாண்ட்ஸுக்கு ஒத்து வந்தாங்க. ஈவன் சிதம்பரம் பேச்சிலே கூட நாம சொன்ன பல விஷயங்கள் அவரு ரேட் பண்ணாரு. எந்த இடத்துல RNR நீங்க பிக்ஸ் பண்ணணும், அந்த வரி விகிதத்தை எந்த இடத்துல பிக்ஸ் பண்ணணும், 18க்கு மேல போயிடாதீங்க. ஏற்கனவே 15ல இருக்கிற சர்வீஸ் டாக்ஸ் 18க்கு போகணுங்கிறப்பே மனக்கசப்பு வரும். 52% இந்தியாவில் இன்னும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு அதனால அதை பார்த்துக்கங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. எங்களை பொறுத்த வரைக்கும் 18%ல வச்சு நீங்க 1,10,000 கோடி சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் சொல்றது ஐ ஹேவ் மை டவுட்ஸ். ஓகே, 1,10,000 கோடி உங்களுக்கு வந்ததுன்னா தமிழகத்துக்கு மட்டும் வரும். ஓவரால் இந்த டாக்ஸ் எவ்வளவு இருக்குன்றத ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. 1,10,000 கோடி வந்தது மத்திய அரசாங்கத்துக்கு இந்த டாக்ஸ்னால, எல்லாருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு மாநில அரசாங்கம் சேர்த்து அவ்வளவு வந்ததுன்னா எவ்வளவு காம்பன்சேஷனா கொடுக்க போறீங்க? இந்த கேள்வி அடுத்து வரும். இப்ப நமக்கு மேனுஃபேக்சரிங் டாக்ஸ் இல்லாதனால நம்மளோட லாஸ் அப்படின்னு நம்ம எஸ்டிமேட் பண்ணக்கூடியது ஒரு 10,000 கோடிக்கு மேல இருக்கும். இதுல தமிழ்நாடுக்கு
தமிழ்நாடு தான் ஒஸ்ட் ஹிட்டா இருக்கும். ஏன்னா நம்ம தான் வந்து அதிகமா மேனுஃபேக்சர் பண்றோம். உற்பத்தி துறையில தமிழகம் வந்து நிறைய கன்சியூம் பண்றதை விட அதிகமா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு அந்த தாக்கம் அதிகமா இருக்கும். இந்த அமௌண்ட் என்ன, இதுக்கு அரைவட் பண்ண போற பிரின்சிபல் என்ன, இதை அரைவட் பண்ணக்கூடிய அந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும், அந்த கட்டமைப்புல நமக்கு வந்து ஓட்டிங் ரேட் ஸ்ட்ராங்கா இருக்குமா, இந்த நுவான்சஸ்ல தான் நாங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோமே தவிர இந்த பிரின்சிபலே தப்பு. ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் சொல்லிட்டீங்க. ஜிஎஸ்டிங்கிற பிரின்சிபல்ல ஒரு அதை நம்ம வந்து எதிர்க்கல அப்படின்றீங்க. இப்ப இருக்கிற நிலையில அதை எதிர்க்கிறீங்க. பல்வேறு திருத்தங்கள் நாங்க மூணு அமெண்ட்மெண்ட்ஸ் கேட்டிருக்கோம். இதுல வந்து அடுத்து நீங்க ஜிஎஸ்டி பில் கொண்டு வரப்ப ஆக்சுவலா ஜிஎஸ்டி லா உள்ள வந்து பாஸ் பண்ணப்போ மறுபடியும் வரணும். இதே வந்து மறுபடியும் பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபாக்கு போகணும். ஏன்னா ராஜ்யசபால வர்றப்ப 7 கரெக்ஷன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க முதல்ல பாஸ் பண்ண இதுல இருந்து. அதனால அடுத்து பார்லிமெண்ட் இது லோக்சபாக்கு போகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஜிஎஸ்டி பில் கொண்டு வரணும். ஆக்சுவலா எவ்வளவு ரேட்டு என்னன்னு வச்சு கொண்டு வரணும். அந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு 50% ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ் பாஸ் பண்ணணும். அப்பதே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்து பாஸ் ஆக முடியும். அந்த டயத்துல பல மாநிலங்கள் இப்ப குறிப்பா ஒரிசா வந்து ஒரு ட்ராக் கொண்டு வர்றாங்க. ஈவன் பெங்காலே கூட இப்ப டாக்டர் அமித் மித்ரா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி பர்சன். அவர் தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. அவர் வந்து அசோச்சம்ல ஹெட்டா இருந்தவர். அவர் வந்து இதை பைலட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காரு. மற்றவங்க வந்து ஆக்சுவலா அதனுடைய சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறப்போ இந்த ஏற்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்திருக்கிறது. இடதுசாரிகளும் ஏற்கிறாங்க, எல்லா கட்சிகளும் இதை ஏற்றுக்கிறாங்க. அதிமுக மட்டுமே எதிர்க்கிறது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்கோப்பே வந்து கேரளா, பெங்கால், திரிபுரான்னு ஆயிப்போச்சு. இது மூணுமே வந்து கன்சியூமிங் ஸ்டேட்ஸ், ஹியூஜ்லி கன்சியூமிங் ஸ்டேட். மேனுஃபேக்சரிங் ரொம்ப குறைச்சல் அவங்களுக்கு வந்து. முன்னால் இருந்த ஒரு காலத்துல பெத்த பேரு, ஆனா இப்போ வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனால அவங்க வந்து அந்த பார்வையில பாக்குறாங்கன்னு என்னுடைய கருத்து. ஸ்டேட் அட்டானமின்ற ஆங்கிள் அவங்க பார்க்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் அட்டானமி இது அஃபெக்ட் பண்ணத்தான் செய்யும். ஆனா அதுக்கு தக்கன என்ன நீங்க ரிட்டர்னா கொடுக்குறீங்க. இவங்க சொல்றது சர்வீஸ் டாக்ஸ் இது வரைக்கும் நான் உங்களுக்கு பெருசா ஷேர் பண்ணல, இப்ப அதுல வந்து உங்களுக்கு பெரிய ஷேர் கிடைக்கும்ன்றது அருண்ஜேட்லியோட ஆர்குமெண்ட். எங்களோட ஆர்குமெண்ட் அது வரும்னா எவ்வளவு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க, என்ன மாதிரி பிரின்சிபல் காம்பன்சேஷன் சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. திரு இளங்கவன், ஸ்டேட் பினான்ஸ் அட்டானமிக்கு எதிராக இது இருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் திரு பாண்டியராஜன் முன்வைக்கிறாரு. அப்படியான ஒரு சூழலை திமுக ஆதரிக்கிறதா? இல்லை, நாங்களும் அதை தான் முன்வைக்கிறோம். இந்த சட்டத்தின் மூலமாக மாநில அரசுகள் தங்கள் தேவைக்கேற்ப, தங்களுடைய சமூக அமைப்புக்கேற்ப, தங்களுடைய உற்பத்தி பொருளுக்கேற்ப வரிகளை விதிக்கின்ற அந்த உரிமை மறுக்கப்படுகிறது இந்த சட்டத்தில் என்பதுதான் எங்களுடைய வாதம். ஆனால் மத்திய அரசின் சார்பிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த வரி விதிப்பின் போது உங்களுக்கு அந்த அமைப்பிலே நீங்கள் 3/2 மாநில அரசின் பிரதிநிதிகள் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே நாம் பேசி அதை சரி செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார்களே தவிர, அவர்களும் இது முழுமையாக நாங்கள் மத்திய அரசு தான் இதை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லவில்லை. இந்த ஒரு பிரச்சனையிலே அவர்களுடைய வாதம் எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவல் ஓட்டிங் ரைட்ஸ் சரிதானா? திமுக ஒத்துக்குதாத? திமுக சிக்கிமுக்கு ஒரு ஓட்டு, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓட்டுன்றதை ஒத்துக்குறீங்களா? மாநிலங்களுக்கு அந்த ஓட்டிங் ரைட்ஸ் நீங்க சொல்ற ஜிஎஸ்டி கவுன்சில் பிரதிநிதிகள் 75% பேர் இருக்கிறார்கள். ஆமா, என்ன 75%? 66% 33% வந்து மத்திய அரசாங்கத்துக்கு. மாநில பிரதிநிதிகள் 66%. மாநிலத்தோட பிரதிநிதிகள் அதிகமா இருக்கிறாங்க, அங்க வச்சு பேசிக்க முடியும். பட் அவங்களுக்குள்ள ஓட்டிங் ரைட்ஸ் டிஃபரன்ஸ் இல்ல. அது டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லி முதல்ல பேசணும். எம்பவர்ட் கமிட்டில பேசின பேச்சு வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்றோம். அருண்ஜேட்லி இன்னைக்கு சொல்றாரு, தமிழ்நாடு had some reservations which the council noted அப்படின்றாங்க. அந்த இதே அமைப்பு வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலா உருமாறி வரப்போகுதுன்னா அந்த டயத்துல நம்மளோட ரைட்ஸ் எப்படி பறிபோகும்? அவங்க 4 பிஜேபி கவர்மெண்ட் வந்து பிஜேபி ஸ்டேட் வந்து நார்த் ஈஸ்ட்ல ஒரு 7 ஸ்டேட் அவங்க கையில வச்சிருந்தாங்கன்னா அவங்க சொல்றதுதான் சட்டம். அது என்ன முறையா இருக்குமா? இது என்ன ஸ்டேட் அட்டானமி? எனக்கு புரியல. அது உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸும் அவங்களுக்கு வீட்டோ ரைட்ஸும் கொடுக்குறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. என்ன உரிமைகள் இருக்கும் மாநில அரசாங்கத்துக்கு? மாநில சுயாட்சி பேசுற திமுகவை சுமத்தக்கூடாது. அதாவது எல்லாமே அந்த ரேஷியோ படி என்னென்ன பிரின்சிபல் படியே பிக்ஸ் பண்றோமோ அந்த பிரின்சிபல் படி தான் நடக்குமே தவிர, அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு மாறாக வேலிடான பாயிண்ட். நீங்க மேகாலயா, அசாமுக்கு, சிக்கிமுக்கு ஒரே ரைட்ஸ் தமிழ்நாட்டுக்கு வருவாய் குறையும் என்பதிலே மாற்று இல்லை. திரு இளங்கவன் சொல்லுங்க. உற்பத்தி மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதிலே எந்தவித மாற்றமும் இல்லை. அது உண்மை, ஏற்படத்தான் போகிறது. ஆனால் 5 ஆண்டு காலத்திற்கு அதை அவர்கள் ஈடு செய்வதாக சொல்லி இருக்கிறார்கள்.
உற்பத்திக்கு மேல் அந்த இழப்பு இல்ல, அதான் சொல்றேன், 5 ஆண்டு காலத்துக்கு மேல் அந்த இழப்பு தொடரும் என்றால் இந்த சட்டத்தையே அவர்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட வேண்டும். அதற்கான மாநிலங்கள் அவர்களை வற்புறுத்த வேண்டும். என்றால் தொடர்ந்து 5 ஆண்டு காலத்துக்கு வரை அந்த இழப்பு தொடரும் என்றால் அது மாநிலங்களுக்கு நன்மை செய்கிற ஒன்றாக இருக்காது. இதை அவ்வப்போது இந்த வரி அமைப்பை வரி முறைகளை அவர்கள் மறுபரிசீலனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சரியாக இருக்கும். அது நன்றி. இணைப்பில் இருங்க. வலியுறுத்துவோம். ஏற்கனவே திரு இளங்கோவன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கிறது. இது இந்த ஜிஎஸ்டியை பத்தி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, மக்களும் கன்சியூமர்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதை தள்ளி போட்டுட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் அவர் சொல்றாரு. இதே நிலையை காங்கிரசும் ஒருவேளை யோசித்திருக்கலாம், மற்ற கட்சிகளும் யோசித்திருக்கலாம். ஒரு ரிஃபர்மேஷன்ல நம்ம தடையா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கலாம். அதுதான் நடந்திருக்கிறதா? சாமானியர்களுக்கு இதுல என்ன செய்தி இருக்கிறது? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். திரு வள்ளியப்பன், 2 கட்சிகளும் 2 விதமான விஷயங்களை குறிப்பிடுறாங்க. பொதுவா இந்த வரி விதிப்புல நீங்க பார்க்குற உங்களுடைய பார்வை ஒரு பொருளாதார நிபுணராக உடனடியாக நமக்கு இருக்கிற விஷயங்கள், ஒரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது சாதகமா அல்லது பாதகமா? அடுத்து என்ன செய்யணும் இந்த 2 கட்சிகளும்? இப்போ முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த ஜிஎஸ்டி நெருங்கி இருக்கு. இது ஒரு ஃபார்மேட்டிவ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் சில விஷயங்கள் ஃப்ரீஸ் ஆகிட்டா பின்னாடி இவற்றை மாற்றுவது ரொம்ப சிரமம். இப்போதைக்கு ஒரு ரொம்ப வேகம் எடுத்திருக்கு திடீரென்று. இந்த சமயத்தில் தமிழகம் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் வேறுபாடுகளை மறந்துட்டு இவங்க பாராளுமன்றத்திலையும் ராஜ்யசபாலையும் இவங்க நடைமுறைப்படுத்துகிற பொழுது இப்போ இது மாதிரி இவரிடம் இருக்கிற தகவல்களை அவரிடம் பகிர்ந்து கொண்டு இருவரும் ஒன்றாக இணைந்து அவுட்சைட் பார்லிமெண்ட்டோ இன்சைட் பார்லிமெண்ட்டோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு கூட்டாக இருந்து செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. இப்போ நம்ம மாநிலத்தினுடைய நலனை பாதுகாக்க எந்தெந்த விஷயங்களை எதிர்க்கிறதோ அது குறித்து திமுகவோடையும் பேசி 2 பேரும் சேர்ந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். எப்படி இப்போ காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடிகிறது ஜிஎஸ்டிலன்னா, டிஎம்கேக்கும் ஏடிஎம்க்கும் மாநில நன்மைக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா வரலாமே. இப்பொழுது இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மாநிலத்துக்கு இப்போ ஐயா பாண்டியராஜன் சொல்றாங்க 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் இழப்பு வரப்போகிறது என்றால் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தானே. இப்போ நான் சொல்லுகிறேன், நம்ம உற்பத்தியில பெரிய மாநிலமாக இருக்கிறோம் என்கிற பெருமை ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உற்பத்திக்காக இந்த மாநிலம் கொடுக்கிற விலை என்ன? இங்க இருக்கிற நீர் மாசுபடுது, இங்க இருக்கிற காற்று மாசுபடுது, இங்க இருக்கிற பூமி மாசுபடுது. இவ்வளவு மாசுகளையும் நாம் ஏற்படுத்தி கொண்டு இங்க உற்பத்தி செய்து மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இதற்கான வரி விதிக்கிற உரிமை நமக்கு இருக்கிறது. இந்த பலனை வேறு ஏதாவது விதத்தில் நாம் அடைய வேண்டும். இப்பொழுது இந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல இருந்து செல்லிங் பாயிண்ட்டுக்கு ரெவென்யூ மூவ் ஆகிறதுனால கன்சூமிங் ஸ்டேட்ஸ் அவருடைய ஸ்டேட்டுகளை நாம் இப்படி பேசக்கூடாது, பிரிவினை பேசக்கூடாது. ஆனால் இது போன்ற நேரங்களில் நமக்குரிய உரிமைகளை நாம் கேட்காவிட்டால் நாம் எப்பொழுதுமே இழந்தவர்களாகி விடுவோம். ஆக இங்கே சுறுசுறுப்பாக இருக்கிறோம், நாம் நிறைய விஷயங்கள் செய்கிறோம். நமக்கு உண்டான வரி வருமானத்தை மாற்றுகிற ஒரு நேரமாக இருக்கிற பொழுது குறைஞ்சபட்சம் இப்ப இவங்க சொல்றதுல இருந்து எல்லா ரிஃபர்மேஷன்ஸ்லயும் இந்த சிக்கல்கள் வருது. இந்த இப்ப நாட்டு நலனுக்காக சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுக்கணும்னு இண்டிவிஜுவல்ஸ்க்கே பேசுறோம். நம்ம இடத்த இப்ப ஒரு என்எல்சி மாதிரியான பொதுத்துறை நிறுவனம் வருதுன்னா நிலத்தை நீங்க கொடுங்க, அல்லது ஒரு ஆர்மி இப்படியான பல்வேறு விஷயங்கள் வரும்போது ஒரே தேசம் இந்தியாங்கிற ஒரு தேசத்துக்குள்ள நம்ம அப்படி விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம், இது எல்லாரோடையும் பகிர வேண்டிய அவசியம். நாம எதையும் மறுக்கல. நாம் என்ன சொல்லுகிறோம், இதுவரை நான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் வருமானம் பெற்றுக்கொண்டு நான் சில திட்டங்களை செய்து கொண்டிருந்தேன். இப்போ நீங்க நாட்டு நலத்துக்காக ஒரு திட்டத்தை மாற்றுகிறீர்கள், வரவேற்கிறோம். ஆனா இந்த மாற்றம் என்பது உடனடியா ஒரு நாற்காலியில ஒரு காலை புடுங்கின மாதிரி நாற்காலி விழுந்துரும். நீங்க அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினா தான் அது தேவை. இப்போ இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? ரொம்ப குறிப்பா உங்கள்கிட்ட கேட்க நினைச்சது, இப்போ இதுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டலேஷன் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல அதுக்கான தயாரிப்புகளே மிகப்பெரிய தயாரிப்பு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்று ஒன்று ஆரம்பித்து சிங்கிள் பாயிண்ட் கான்டாக்ட் என்று ஒன்று வைத்து நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுல இருந்து லைசன்ஸ் வாங்குறதுல இருந்து நீங்க பணம் கட்டுவது, ரீஃபண்ட் வருவது எல்லாமே. ஆக ஜிஎஸ்டி என்பது சந்தேகம் இல்லாமல் மிக முக்கியமான ஒன்று. இந்த ஜிஎஸ்டி அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டாங்களா, கிரியேட் பண்ணிட்டாங்களா? அதுக்கான கால அவகாசம் போதுமா? அதெல்லாம் போதும். இது கிட்டத்தட்ட 2003 இருந்து நடந்து வருகிற ஒரு விஷயம். அதனால இதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டுவதற்கெல்லாம் நிறைய நாட்கள் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய 2003 இவருடைய கமிட்டி போட்ட போது கேல்கர் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்னு போட்டது 2003, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்ப அது குறித்து இன்னைக்கு பேசியிருக்காங்க. நாங்க எங்களால அதை உடனடியா செய்ய முடியாது, அதுக்கான கால அவகாசம் தேவை, எங்க அளவுல வரக்கூடாதுங்கிற மாதிரியான. நிச்சயமா இந்த மாற்றம் என்பது பல பேரை பாதிக்கும். எனி சேஞ்ச் டிஃபிகல்ட் தான் டு அகாமடேட். ஆனால் சிறு வியாபாரிகளுக்கும் கூட நம்முடைய நாட்டில் இது ஒரு சௌகரியமான நிலைமையை பின்னால் உண்டாக்கும்.
நீங்க வந்து இப்போது எது வேண்டுமானாலும் ஒரு பேரம் நேரடியாக இதனால வந்து இப்போ சாமானியர்களுக்கு என்ன ஆக போகுது, எதெல்லாம் குறையும், எதெல்லாம் விலை ஏறுது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு வெளிப்படையா பார்க்கும்போது, ஒரு சாதாரணமான ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது, காரோட விலை குறையுது, தங்கத்தோட விலை கூடுதுன்றாங்க. எனக்கு ஒரு நம்ம கலாச்சாரத்துல தங்கம்ங்கிறது ரொம்ப அவசியமாயிடுது. ஒரு திருமணம், ஒரு எல்லா விஷயங்களையும் அதெல்லாம் விலை கூடுது. கார் வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு குறையுதுன்னா இந்த டாக்ஸேஷன் சரியா? இல்லை, இப்போதைக்கு இருக்கிற டாக்ஸேஷனில் காருக்கு கூடுதல் டாக்ஸேஷன் போட வேண்டும் என்று தான் இத்தனை நாள் வரைக்கும் நாம் வந்து 20%, 25% எக்ஸைஸ் டியூட்டி வைத்து கொண்டிருக்கிறோம். இப்போ கார் விலையை குறைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரி மாற்றத்தை செய்யவில்லை. இப்போ தேசம் மொத்தத்துக்கும் ஒரே வரியை கொண்டு வர, இதில் கூட 2 இருக்கிறதாம். என்ன சொல்லுகிறார்கள், ஏற்கனவே வந்து எசென்ஷியலுக்கான ஒரு சிறிய அளவு, இப்போ 18% எல்லாத்துக்கும் 18% வராது, சிலவற்றுக்கு 5%, சில வருஷத்துக்கு 21% வைக்கிற வாய்ப்புகளும் இன்னும் இருக்கு. 2 பகுதியா பிரிக்கிற வாய்ப்புகளும் இருக்கிறது. கார் விலைன்றது யூசர் ஆங்கிள் நீங்க பாக்குறீங்க, அது குறையுது அப்படின்றது நல்ல விஷயம். நம்ம இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்ற கார்கள்ல 42% தமிழ்நாட்டுல இருந்து உற்பத்தி ஆகுது. இதுவரைக்கும் வந்து அவங்க அந்த சேல்ஸ் டாக்ஸ் இங்க கட்டிட்டு இருக்காங்க. இனிமேல் வந்து எந்த இடத்துல வாங்குறாங்களோ அவங்க நம்ம வந்து உரிமையா பெற்றுக்கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இனிமேல் மத்திய அரசாங்கத்திட்ட பிச்சையாக பெற வேண்டும். இது வந்து ஒரு நல்ல உபமானம் நினைக்கிறேன். அதே மாதிரி 52% வந்து இன்னைக்கு சர்வீஸ் டாக்ஸ் தான். சர்வீஸ் இண்டஸ்ட்ரி நீங்க வந்து என்ன சேவையை நீங்க யூஸ் பண்ணாலும், ஹோட்டல்ல சாப்பிட போனாலும் சரி, இன்சூரன்ஸ் வாங்கினாலும் சரி, செல்போன் பில் கட்டினாலும் சரி, போக்குவரத்து வாடகைனாலும் சரி, இது எல்லாமே சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. அதுல வந்து குறைஞ்சது 3% கூட போகுது டாக்ஸ் வந்து. சோ அதனால வந்து யூசர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, ஒன்னு மேனுஃபேக்சர்ட் குட்ஸ் வாங்குறவங்களுக்கு இது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு, டாக்ஸ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த டிரைவர் ஆஃப் த டாக்ஸே அதுதான். ஆனா மெயினா வந்து இவங்க வந்து அம்மா சொல்றாங்க 2% ஜிடிபின்றாங்க, இன்னைக்கு 0.8% ஆகிட்டாரு. இல்ல, பல விஷயம் கிளாரிஃபை பண்ண வேண்டியிருக்கு. இப்போ ஆன்லைன் ட்ரேடிங்ல இப்போ நம்ம சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, கோடவுன் பெங்களூர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல விக்கிறாங்க. அப்போ அந்த டாக்ஸ் எங்க போகும், என்ன வரும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. யாருக்கு அதனால பெனிஃபிட் வரும் அப்படிங்கிறது இருக்கு. பெரும்பாலான ட்ரேடிங் இன்னைக்கு ஆன்லைன்ல போயிடுச்சு. மொபைல்ஸ்ல ஆரம்பிச்சு டிவி வரைக்கும் இன்னைக்கு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ற ஒரு சூழலும் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற இழப்புகள் என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஏன்னா கோடவுன் பெங்களூர்ல இருக்கு, தமிழ்நாடு முழுக்க விக்கிறாங்க. இல்ல, லாஜிஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி இதனால பெரிய பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்றாங்க. மாநில எல்லைகள்ல நீங்க வந்து பெங்களூர்ல இருந்து இப்ப ஹொசூர் கொண்டு வரதோ அல்லது பாண்டிச்சேரியில இருந்து கடலூர் கொண்டு வரதோ இந்த சிக்கல்கள் இருக்கு. ரொம்ப சுருக்கமா உங்களுடைய பார்வை. அதாவது நம்ம நாட்டுல விலைவாசி குறையும், டாக்ஸ் கலெக்ஷன் கூடும், டாக்ஸ் பேஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதனால வந்து நாட்டோட வளர்ச்சி கூடும். எல்லாரும் கன்சியூமர்ஸ்க்கெல்லாம் கொஞ்ச நாள் ஆனவுடனே கன்சியூமருக்கு அந்த விலைவாசி எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மேனுஃபேக்சரிங் குட்ஸோட விலை வந்து ஓவராலாக வந்து குறைகிறதுனால, டாக்ஸேஷன் ரேட் குறைகிறதுனால இது வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ நம்மளுடைய அந்நிய செலவாணி அதிகமாக கிடைக்கும். இந்த அந்நிய செலவாணி அதிகமாக கிடைக்கணும், இன்னும் வளர்ச்சி திட்டங்கள்லாம் செயல்படுத்தப்படலாம். அதனால் தமிழ்நாட்டுக்கு இவர்கள் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுக்கு இழப்பு ஒன்றும் கிடையாது. முதல்ல 5 ஆண்டுகளுக்கு 10,000 கோடியை வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணுவாங்க. 10,000 கோடி நம்ம மாநிலங்கிறதுனால ஒரு தேசத்தோட நலனை பார்க்கும்போது நம்ம மாநிலத்தோட நலனை மட்டுமே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எவ்வளவு விதத்தில் நம்ம வந்து ஹியூமன் டெவலப்மென்ட் தொடக்கத்திலே கேட்ட முன்னேறிய மாநிலம்ங்கிறதுனால அதுக்காக பாதிக்கப்படணுமா அந்த மாநிலம்? ஃபைனான்சியல் டிசமினேஷன் அப்போ முன்னேறிய மாநிலங்களுக்கு கொஞ்சம் குறைச்சல பெர்சன்டேஜ் தான் உண்டு. பாப்புலேஷன் growth rate இதெல்லாம் பாப்புலேஷன் அதிகப்படுத்த முடியுமா தமிழ்நாட்டுல? சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. அதனால இவங்க சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு சார்பாக எதிர்க்கிறது தப்புன்னு சொல்றேன். மேடம் சொன்னதுல ஒரு சின்ன இது வந்து ஷார்ட் டேர்ம்ல விலைவாசி உயரும், லாங் டேர்ம்ல தான் விலைவாசி குறையுமே தவிர சர்வீஸ் டாக்ஸ் ஏறதுனால கண்டிப்பா ஜிஎஸ்டி வந்த உடனே தேனாரும் பாலாரும் மக்களுக்கு ஓடாது. இங்க வந்து விலைவாசி உயரும், போக போக இது சரியாகும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. திரு இளங்கோவன், உங்களுடைய இறுதியான கருத்து. இப்ப காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இடதுசாரிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட பிறகு, நீங்களே சொன்ன மாதிரி ஒருவேளை மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு திமுகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் இருந்ததா? நல்ல திட்டம் தானே, எல்லாரும் ஏத்துக்கதான் அந்த ஒரு கட்டாயமும் இருந்தது. ஆனால் அவர் மேடம் சொல்றதை நான் ஏத்துக்கல. காரணம், இது வேறு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும். உற்பத்தியாளர்களுக்கு இங்கே வரி அதிகம் செலுத்த வேண்டிய நிலை வந்தால் உற்பத்தியாளர்களே குறைந்து போவார்கள், உற்பத்தியும் குறைந்து போகும். இது வேறு வகையான பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதையும் அரசாங்கம் கருத்திலே கொள்ள வேண்டும். காரணம், வரி சரியான வருவாய் கிடைக்கவில்லை என்றால் உற்பத்தி குறையும், உற்பத்தியாளர்கள் வேறு மாநிலத்துக்கு செல்வார்கள். தற்போது தமிழகத்திலே அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் நமக்கு புரிகிறது. அந்த நிலையும் நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. இளங்கோவன், நீங்க பேசி முடிங்க உங்களுடைய இறுதி கருத்துக்களாக. அதனால இதை அந்த குழு முறையாக
அந்த மாநில உரிமைகள் பாதிக்காமல், இந்த சட்டம் என்பது ஒரு ஜிஎஸ்டி வருவதற்கான ஒரு முன்னேற்பாடு, ஒரு அரசியலமைப்புகளுக்கு தேவையான திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி சட்டம் முன்வடிவு வரும்பொழுது பல விஷயங்களை நாங்கள் அதிக அழுத்தம் வைப்போம், பல விஷயங்களில் உரிய திருத்தத்தை கொண்டு வருவதற்கு வலியுறுத்துவோம். ஜிஎஸ்டி இன்னும் பல கட்டங்களை கடக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறது புரிதலாக இருக்கிறது. இந்த வரி சீரமைப்பு என்பது முக்கியமாக இருந்தாலும் கூட இதுல இருக்கிற ஸ்டேக் ஹோல்டரா இருக்கிற எல்லோருடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லோரும் அதுல ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் உருவாக வேண்டும் என்கிற ஒரு குறிப்பும் அதில் இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு